வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம். வாய்ப்புகள் தரக்கூடிய பங்குகள், பிரேக் அவுட் தரக்கூடிய பங்குகள் என்னென்ன அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு வாரமும் எடுத்து உங்களுக்கு சொல்லிட்டு வர்றேன். இந்த வாரம் அப்படி பிரேக் அவுட் தரக்கூடிய பங்குகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக நீங்கள் கொடுத்துட்டு வர்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி. இப்போ நான் சொன்ன இந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தமாக இருக்கணும் அப்படிங்கிற நான் ஒரு எண்ணத்தோடு தான் இன்றைக்கி பதிவை நான் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்னை நம்பி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த விஷயத்தில் சில நேரங்களில் நம்ம நிறைய விஷயங்கள் பேச முடியாமல் போயிடுது. இப்போ அதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதற்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட அதன் பிறகு அதை பற்றி என்னன்றதை நம்ம பேசலாம். முதல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இன்றைக்கி சனிக்கிழமை இந்த பதிவை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்று மதியம் பார்லிமெண்ட் எலெக்ஷனுடைய டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறது வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7 கட்டங்களாக ஏப்ரல் 19 ஆரம்பித்து ஜூன் 1 வரைக்கும் எலெக்ஷன் நடக்க போகுது. ஜூன் மாதம் ஃபஸ்ட் வீக்கில் நமக்கு ரிசல்ட் வருது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாத காலம் இந்த எலெக்ஷன் பிரித்து நடக்க போகிறதுனால நமக்கு தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19 முழுக்கட்ட தேர்தலும் நடந்து முடிஞ்சிருது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1.5 months வெயிட் பண்ணுறோம் இந்த ரிசல்ட் வர்ற வரைக்கும். இது ஒரு பக்கம் அரசியல் சார்ந்து இருந்தாலும் பங்குச்சந்தையில் அதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய அனுபவத்தில் கொஞ்சம் சின்னதாக ஷேர் பண்ணிக்கிறேன். நான் 2004 நான் உள்ளே வரும்போது அப்போவும் இதே மாதிரியான ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது. அப்போ ஏற்கனவே ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி அந்த நேரத்தில் அவங்களுடைய ஆட்சியை இழந்துடுறாங்க. அதன் பின்பு ஒரு புது கட்சி ஆட்சிக்கு வருது. அப்போ பங்குச்சந்தையில் நான் ரொம்ப அனுபவம் இல்லாத போன சமயம். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்போ நம்ம ஸ்டாக்கில் பார்க்குறோம் இல்லையா, 5% ஃப்ரீஸு, 20% ஃப்ரீஸு, அது மார்க்கெட்லேயே ஃப்ரீஸ் ஆகிறது. அந்த டைமில் நான் பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இறக்கத்தில் போய் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. 2 தடவை அந்த மாதிரி ஒரே நாளில் நடந்து கிட்டத்தட்ட ஒரு எதிர்பாராத ஒரு விஷயம். ஒரு அனுபவம் இல்லாத ஒரு ட்ரேடராக போய் உட்கார்ந்த எனக்கு 35 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த செயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டாக்கு 25 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஒரே நாளில் 10 ரூபாய் இறங்கி போயிடுச்சு. அப்படியே அசந்து போயிட்டேன். என்னடா இது இப்படி இறங்குது அப்படின்னு. அப்போது அதனுடைய தன்மை நமக்கு தெரியல. நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. அதன் பிறகு புதிய கட்சி ஆட்சிக்கு அவங்க செட்டில் ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றங்களை கண்டு 2006-7 மார்க்கெட் மறுபடியும் ஸ்டடி ஆகி மேலே போக ஆரம்பிச்சிது. இது முதல் சூழ்நிலை. அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா மீண்டும் 2009 அதே கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வராங்க. எந்த கட்சி ஜெயிச்சு வந்தாங்களோ அந்த கட்சியை திருப்பி மறுபடியும் செகண்ட் டைம் ஆட்சிக்கு வராங்க. அப்போ பார்த்திங்கன்னா அப்பர் ஃப்ரீஸில் போய் முடிஞ்சுது. அது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. ஸோ எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, ஒரு டவுன் ஃப்ரீஸையும் நான் இந்த எலெக்ஷன் டைமில் பார்த்துருக்கேன். அதே மாதிரி அப்பர் சர்க்கியூட் பிரேக்கையும் ஒரு தடவை பார்த்துருக்கேன். இது மாதிரி பல தடவை நமக்கு மாறி மாறி சில காரணங்களுக்காக மாறி அடிச்சிருக்கு. அதாவது உதாரணமாக சொல்லணும்னா 2008 ரிசெஷனில் கூட ஒரு வாட்டி அந்த மாதிரி ஒரு ஒஸ்ட் கண்டிஷனாக இறங்குறத பார்த்துருக்கோம். அதே மாதிரி இப்போ இந்த கொரோனா சீசனில் 2020 ஒரு அன்சர்டனிட்டி வரும்போது அப்போவும் மார்க்கெட் கடுமையாக இறங்குறத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் அந்த மாதிரியான ஒரு இறுக்கமான கண்டிஷனை கொடுத்துருக்கு. இப்போ நான் கடந்த வாரம் நிறைய பேர் என்கிட்ட ஃபோனில் பேசும்போது, என்ன சார் மார்க்கெட் ரொம்ப வேகமாக இறங்குது, இன்னும் இறங்கிடுமா, இன்னும் வலிமையாக இறங்குமா அப்படின்னா என்கிட்ட சொல்லிவிட்டு அது செய்ய போகுது. ஆனால் என்னென்னா ஒரு 500 பாயிண்ட் இறங்கின உடனேயே நமக்கு உச்சத்துலேருந்து ஒரு ஃபியர் வர்றதுக்கு வாய்ப்புகள் நமக்கு ஜாஸ்தி உண்டு. ஸோ அந்த ஃபியரை தடுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு நான் இவ்வளோ நாளாக நான் பொறுமையாக சொல்லிக்கிட்டு வரேன். இதெல்லாம் நடக்கிறது இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஒரு சகஜமான விஷயம் அப்படிங்கிறது. அதாவது நம்ம என்ன சொல்கிறது, ஏற்கனவே பழக்கமானவங்களுக்கு இது நல்லா தெரியும். புதிதாக வந்தவங்களுக்கு ஒரு
சின்ன அதிர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா மேலேயே போயிட்டு இருந்துச்சு திடீர்னு இறங்குதே அப்படின்ற ஒரு பயத்தை கொடுக்கும். காரணங்கள் இந்த காரணங்களை பேஸ் பண்ணி ஏற்கனவே இந்த மாதிரி நடந்திருக்கிறதுனால நமக்கு இந்த இறக்கத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம எப்படி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை வரைஞ்சி நம்ம அது மேலே போகும்போது அந்த இடத்துல செல் பண்ணணும்னு நினச்சோமோ அதே ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் இப்போ சப்போர்ட் லெவலாக மாறி நமக்கு வேலை செய்கிறத நம்ம பார்க்க முடியும். அதை ஒரு உதாரணமாக நான் இன்றைக்கி உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். எப்படி நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சி அது மேலே போச்சோ அதே ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு மறுபடியும் அங்கே வந்து நிற்கிறத நம்ம இப்போது சில ஸ்டாக்ஸுகளில் வாட்ச் பண்ணலாம். உங்களுக்கும் அது ஒரு லேர்னிங்கை கொடுக்கும். எனக்கும் வந்து உங்கள்கிட்ட அதை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இப்போ அமைஞ்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் கரெக்ஷனில் தான் கீழே வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் என்ன சொல்கிறது, நிஃப்டியோ இல்லை ஜூனியர் நிஃப்டி எல்லா இதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸுக்குமே வந்து ஒரு சின்ன சின்ன கரெக்ஷனில் வந்திருக்காங்க. ஆனாலும் கூட அந்த கரெக்ஷன் வந்து எந்த இடத்துல வந்து நிற்கிது அப்படிங்கிறத ஒவ்வொரு ஸ்டாக்லேயும் நம்ம ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது என்ன, இன்னும் இறங்கினாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த ஒரு பர்டிகுலர் பதிவை உங்களுக்கு நான் உபயோகப்படுத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் பாட்டுக்கு ஒரு 5 ஸ்டாக்கை சொல்கிறேன் அப்படின்னும்போது நீங்களும் என்ன நினைக்கிறீங்க, சரி ரைட்டு சொல்லிட்டாரு, மேலே இவ்வளோ தான் சொல்லியிருக்காரு, இதுதான் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருக்காருன்னா நீங்கள் கணக்கு எடுத்துக்கிறீங்க. ஆனால் அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுதான் நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன். முதல் ஸ்டாக்காக நம்ம அந்த மாதிரி பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா எஸ் பேங்க். இந்த ஸ்டாக்கை நான் எப்படி கொடுத்தேன்னா 18 ரூபா 60 காசுக்கு மேலே அது தாண்டி க்ளோசிங் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா 25 and 31 கொடுத்தோம். பாருங்கள், அந்த 31 அடித்தது இந்த ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டில் எவ்வளோ லெங்க்த்தாக போயிருக்கு பாருங்கள். 25 தாண்டுற அந்த வாரமே 31 தட்டிட்டாங்க. ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, 25 31 ஒரு 6 ரூபா வித்தியாசமாக தான் தெரியும். ஆனால் பர்சன்டேஜ் வைஸாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வார கேண்டிலே வந்து 32% ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ அதே வாரத்தில் என்ன ஆயிருக்குன்னா அந்த 31 டச் பண்ணும்போது அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே தாண்டி போய் க்ளோசிங் கொடுக்க முடியல. 32.85க்கு மேலே அடுத்த வாரம் மூமெண்ட் கொடுக்கல. ஸோ நமக்கு அதுதான் முக்கியம். நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்த வாரம் அதை தாண்டி க்ளோசிங் கொடுக்கும்போது தான் அது இன்னும் வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிறது முக்கியம். அப்படி தாண்டலை, அந்த வாரம் அந்த லெவலுக்குள்ளேயே க்ளோசிங் வருதுன்னா கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும். அந்த லெவலுக்கு மேலே போகலை அப்படின்னா, அப்படி ஒரு வேளை வாய்ப்பு கொடுக்கலன்னா இதை பாருங்கள் எவ்வளோ வேகமாக இறங்கி 25 கட் பண்ணி கிட்டத்தட்ட நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அந்த லெவலுக்கு, அதாவது 1860 சொன்னேன் இல்லையா, இது 20.55 வரைக்கும் இப்போது லோ வந்திருக்கு இந்த வாரத்தினுடைய லோவாக. ஸோ இப்போ என்ன நமக்கு அப்படின்னா மறுபடியும் இது மேலே போகணும் அப்படின்னா இந்த 25 தாண்டும் போது தான் இது அடுத்த கட்டம் அது மேலே போகிறதுக்கு சான்சஸ். இல்லைன்னா இந்த 1860 நோக்கி மறுபடியும் வர்றதுக்கு கூட வாய்ப்புகளாக எடுத்துக்கும். ஸோ எஸ் பேங்க்கில் யாராவது இருந்தீங்கன்னா கூட இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயமானது உங்களுக்கு வந்து ஒரு புரிதலை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ க்ரீனில் வரைஞ்சிருக்கிறதுனால அதெல்லாம் நம்ம வந்து ஒரு டார்கெட்டாக பார்த்துடக்கூடாது. அது ஒரு ரெசிஸ்டன்ஸ், கீழே இருக்கிறது சப்போர்ட். 25 இப்போ ரெசிஸ்டன்ஸ், அதை கடந்து க்ளோசிங் ஸ்ட்ராங்காக வச்சாங்கன்னா மட்டும்தான் அடுத்தது 31 தாண்டும். 31 தாண்டும் போது அடுத்த கட்டங்கள் போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். ஆனால் 25 தாண்டாமல் கீழே வரும்போது 1860 நோக்கி கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் எஸ் பேங்க்கில் இருக்கும். அப்படிங்கிறதுக்கு தான் இது ஒரு உதாரணமாக வச்சுருக்கேன். அடுத்த ஸ்டாக்கு பாருங்கள். அடுத்த ஸ்டாக் வந்து ரைட்ஸ். இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்டாக்குன்னே சொல்லலாம். இது ஏற 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 நானும் அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சி போட்டுக்கிட்டே இருந்தேன். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா 432க்கு மேலே இது க்ளோசிங் வைக்கும்போது 472, 512, 560 இதில் 3மே நான் கொடுத்துருந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாஸ். அதை டச் பண்ணிவிட்டு அதையும் தாண்டும் போது என்ன பண்ணேன் அப்படின்னா மறுபடியும் இதற்கு மேலே போனால் எங்கே போகும் அப்படின்னா 676, 734 and 827 அப்படின்னு அடுத்த 3 லெவல்ஸை நம்ம போட்டு காமிச்சோம். அது எங்கே போய் கடைசியாக முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, 825, 95. இதில் வந்து என்னென்னா ரொம்ப அக்யூரேட்டாக நம்ம வந்து அதில் எதிர்பார்க்க முடியாது. சில நேரங்களில் இதுலேருந்து ஒரு 10 ரூபா மேலே போய் கூட கீழே வந்துடலாம். பட் அந்த 827க்கு மேலே க்ளோசிங் வச்சு
அதுக்கு அடுத்த கேண்டில் ஸ்ட்ராங்காக போகும்போது மட்டும்தான் நமக்கு அடுத்த மூவ்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய யோகம். அந்த வகையில் இது அந்த லெவலையே தாண்டலை. அப்படி தாண்டாத போது என்ன ஆகிருக்குன்னு பாருங்கள். அங்கேருந்து அடுத்த கேண்டில் என்ன ஆகி போச்சு, 734 வந்து சப்போர்ட் எடுத்து நின்றுடுது. அந்த லெவல்லையே 737.60 க்ளோசிங் கொடுத்துட்றாங்க. அதுக்கு அடுத்ததில் என்ன ஆகுதுன்னா அந்த 734 பிரேக் பண்ணிடுறாங்க அடுத்ததில். அப்போ பிரேக் பண்ணும்போது அதுக்கு அடுத்த கேண்டிலுக்கு கூட நிற்காமல் இந்த வாரம் உங்களுக்கு நீங்கள் சொல்லவே வேண்டாம், மெயின் இண்டெக்ஸை 500 பாயிண்ட்டு கீழே விழுந்துட்டதுனால மிட் கேப் ஸ்மால் கேப் வந்து நல்லா சரியறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுத்துச்சு. அப்படி சரியும் போது எங்கெல்லாம் வந்திருக்கு பாருங்கள். அது 676 கிராஸ் பண்ணி கீழே வந்து 560ன்ற இடத்துல எங்கேருந்து புறப்பட்டுச்சோ அந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து நின்றுருக்கு. இதனுடைய லோவை பாருங்கள். இந்த வாரத்தினுடைய லோவை பார்த்தீங்கன்னா 560 அந்த லெவலில் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பி இப்போ 622 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் என்ன சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 560. ஸோ இந்த 560 நம்ம சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு பை பண்ணுறோம் அப்படின்னா அகைன் இந்த 676, 734 அண்ட் 827 தான் நமக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த வாரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே பிரேக் அவுட் ஆகி போன ஸ்டாக்ஸுகள் அப்படின்னு நீங்கள் எடுக்க போனோம் அப்படின்னு போனீங்கன்னா டெஃபினட்டாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னா 1 or 2 இருக்கும் எக்ஸாம்ஷன்லாம் நம்ம சொல்லலாம். பட் நல்ல ஒரு வால்யூமோடு போய் மேலே க்ளோஸ் ஆகிருக்கா அப்படின்றது வாய்ப்புகளாக இருக்காது. ஆனால் இப்படி கீழே இறங்கி வந்த சில ஸ்டாக்குகள் நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியாவில் நமக்கு நிற்கிது அப்படின்னா நம்ம ஏற்கனவே பண்ண ஸ்டாக்காக இருந்தாலும் கூட ஒரு ஃபண்டமெண்டலி ஒரு நல்ல மூமெண்ட்டோடு இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்களாக இருக்குது அப்படின்னா இப்படி நமக்கு மேலே நம்ம போயிடுச்சா நம்ம வாங்க முடியலையே அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தோம் அப்படின்னா இப்போ அதுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை இந்த ஸ்டாக்ஸுங்க நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ரைட் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய முறை டிவிடெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதாவது போன 2023 பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டீன்னு போட்டிருக்கிற இடம் எல்லாமே டிவிடெண்ட் கொடுத்த இடம். 2024 ஒரு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டிவிடெண்ட்ஸும் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது. ஆஸ் இட் இஸ் இந்த ஸ்டாக் மூவ்மெண்ட்டும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டு இருக்குது. அஃப்கோர்ஸ் 827 வரைக்கும் போயிட்டு இப்போது 622 நமக்கு வந்து நிற்கிறதுனால வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்த வாரம் அதனுடைய மூவ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸ்ட்ரெங்தனாக நெக்ஸ்ட் மூவ் ஆச்சுன்னா மட்டும்தான் நம்ம மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அதற்கான சந்தர்ப்பத்தை கொடுக்குதான்னு பாருங்கள். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக போனோம் அப்படின்னா 676க்கு மேலே க்ளோசிங் வந்தால் மட்டும் பாருங்கள். இல்லை மறுபடியும் வந்து ஒரு 560 ஒரு ரீடெஸ்ட் பண்ணி அப்படி திரும்பும்போது அப்போ நம்ம இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் என்ட்ரு ஆகலாம். உடச்சி கீழே வருதுன்னா நமக்கு 512, 472 இதெல்லாம் நமக்கு ஒரு முக்கியமான சப்போர்ட் ஏரியாஸாக மாறிடும். ஸோ எதுவுமே வந்து உத்தரவாதமான விஷயங்கள் கிடையாது. இதில் வந்து இந்த சப்போர்ட் ஏரியாஸ் தான் கொஞ்சம் நமக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டெக்னிக்கலாக நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகளாக இருக்கும். இப்போ சரியக்கூடிய இந்த மார்க்கெட்டில் இந்த டெக்னிக்கல் லெவல்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்றதை எடுத்து காட்டுறதுக்கு தான் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை நான் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன். இன்னொரு ரயில்வே ஸ்டாக்கில் நம்ம ஒரு இதே மாதிரியான ஒரு சப்போர்ட்டை அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் ஃப்ரெஷ்ஷாக பார்த்துருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு அடுத்த ஸ்டாக்கை காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஸ்டாக்கு இர்கான் இன்டர்நேஷ்னல்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. ஸோ இது வந்து என்ன ஆயிருக்குன்னா 280 வரைக்கும் மேலே போயிட்டு திரும்பி கீழே வந்திருக்கு. எங்கேருந்து பிரேக் ஆகி போயிருக்குன்னா 175லேருந்து பிரேக் ஆகி மேலே போயிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கடக்க முடியாத இருந்து திருப்பி கடந்து போகும்போது அடுத்த கேண்டிலில் ஒரு நல்ல மூவ் கிடச்சிருச்சு. அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த பர்டிகுலர் கேண்டில் தான் பிரேக் அவுட் கேண்டிலாகவே நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா 190.85 அதனுடைய ஹை இருக்குது. அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து எங்கே போயிருக்குன்னா 199.40 ஹை போயிருக்கு அடுத்த கேண்டில். பட் அதுக்கு கரெக்டாக அதுக்கு மேலே க்ளோஸ் ஆனதுனால அதுக்கு அடுத்த கேண்டில் எங்கே போயிடுச்சு 271 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அதனுடைய ஓட்டம் வந்து எங்கே வரைக்கும் மேக்ஸிமம் போயிருக்குன்னா 280 வரைக்கும் மேக்ஸிமம் போயிருக்கு. அதுலேருந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த 280லேருந்து வந்தாலும் கூட அது எங்கே வந்து திருப்பி சப்போர்ட் எடுத்து நின்றுருக்கு பார்த்தீங்களா, புறப்பட்ட 175கிட்டே வந்து சப்போர்ட் எடுத்து நின்றுருக்கு. ஸோ அங்கேருந்து அது நின்று திரும்பும்போதே பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பையிங் வந்து திரும்பி போய் 216 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
ஸோ இப்போ இது வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா இந்த 175 to 260 நம்ம அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும்போது இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். மேலே போய் உடைக்கணுன்ற அவசியம் இல்லை. கீழே சப்போர்ட் எடுத்து திரும்பினா கூட நம்ம இந்த மாதிரி உள்ள இடத்துல நம்ம பை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சௌகரியங்கள் கிடைக்கும். நல்ல ஒரு ஃபண்டமெண்டல் ரீசனோடு இருக்கக்கூடிய ஸ்டாக்காக நம்ம செலக்ட் பண்ணலாம். இதுலேயும் பாருங்கள், செப்டம்பரில் ஒரு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, அகைன் இந்த ஃபெப்ரவரியில் ஒரு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ரயில்வே ஸ்டாக்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு வாய்ப்புகளாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா இந்த 175 தான் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். வாய்ப்புகளை கரெக்டாக வெயிட் பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வாரமே இது மேலே போகும்னு நான் சொல்லவே மாட்டேன். மறுபடியும் கூட ஒரு கரெக்ஷன் வந்து கூட கீழே போடலாம். ஸோ வெயிட் பண்ணி அதனுடைய நெக்ஸ்ட் மூவ்ஸை வாட்ச் பண்ணி பாருங்கள். அப்போது இது வந்து இந்த 280 அகைன் திருப்பி ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட் லெவலாக 280 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது. இன்கேஸ் இந்த தடவை இந்த 280 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு 345 லெவல் வரைக்கும் அடுத்த கட்டமாக இர்கான் இன்டர்நேஷ்னலில் சான்சஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இர்கான் இன்டர்நேஷ்னலில் நான் இப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக சொல்லியிருக்கேன். பட் எப்படின்னா நம்ம மேலே பிரேக் அவுட் ஆகி காமிப்போம். இப்போ இந்த வாரத்தினுடைய சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் சப்போர்ட் லெவல்லேருந்து டேர்ன் ஆகிறத பேசிக்காக வச்சு இப்போ உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை நான் உங்களுக்கு ஒரு லேர்னிங் பர்பஸோடு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதை பேசிக்காக நீங்கள் லேர்ன் பண்ணி பாருங்கள், நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரிதலாக இருந்து சௌரியம் பட்டால் மட்டும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் இதில் கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து HFCL. இது என்ன சொல்லியிருந்தேன்னா 80 தாண்டும் போது 89, 100, 118 இது 3 லெவலில் நம்ம அடுத்தடுத்து கொடுத்தது. இந்த 80ன்றதை நம்மத்திலே இந்த ட்ரையாங்கிளை கட் பண்ணும்போது அந்த லெவலை கட் பண்ணி மேலே போனால் மட்டும் 80 கட் பண்ணி போனால் மட்டும் 89, 100 அண்ட் 118ன்னு கொடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி அந்த 118 போய் டச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லெவல்லேருந்து என்ன இருக்குன்னா நமக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து ஒரு கரெக்டாகி கீழே வருது. எங்கே வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். 118லேருந்து எங்கே புறப்பட்டுதோ அந்த 80க்கு திரும்பி வந்துருச்சு. அதுலேருந்து இந்த வாரத்துலேயே ஒரு 10 ரூபா அது ரெக்கவர் ஆகி மேலே 90 ரூபாயில் போய் க்ளோசிங் ஆனதை நம்ம பார்க்குறோம். இப்போ என்ன இதில் அப்படின்னா மறுபடியும் இது வாய்ப்பு கொடுத்தால் இந்த 89க்கு மேலே இருக்கிறதுனால மறுபடியும் இது வாய்ப்பு கொடுத்தால் 100, 118 அடுத்த வாய்ப்புகளாக இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் கிடைக்கிறதுக்கு சான்சஸாக இருக்கும். அப்படிங்கிறது தான் என்னுடைய ரெகுலர் ஸ்டைல். ஏன்னா நம்ம இப்படி தான் செலக்ட் பண்ணணும். ஸ்டாக்கை வந்து ஒன்றும் சப்போர்ட் லெவலுக்கு வரும்போது பை பண்ணணும், இல்லை மேலே அது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் பண்ணும்போது நம்ம பை பண்ணணும். இப்போ இது வந்து சப்போர்ட் லெவலுக்கு வந்து திரும்புறதுனால நமக்கு இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு, இல்லை நான் வாங்கணும்னு நினச்சேன் சார், 80 ரூபாயில் பார்த்தேன், 90 ரூபாயில் பார்த்தேன், மிஸ் பண்ணிட்டேன் சார், 118 ரூபாய்க்கு போயிடுச்சு சார், இப்போ போய் வாங்கலாமா அப்படின்னு நினைப்பாங்க பாருங்கள். அவங்களுக்கெல்லாம் இப்போ இது ஒரு ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம எடுத்துக்கிட்டு பை பண்ணலாம். அது கரெக்டாக அந்த இடத்துலேருந்து திரும்பி போகும்போது நமக்கு அந்த 100, 118 வாய்ப்புகளாக இருக்கும். இல்லை மறுபடியும் அது கீழே இறங்குதுன்னா 80 கிட்ட வந்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்தான்னு பார்த்து, ஸோ நீங்களும் பொறுமையாக அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி வரக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால் மட்டும் இந்த ஸ்டாக்கில் என்ட்ரி கொடுங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸுகள் நீங்கள் இது 2 இப்போ நான் காமிச்சிருக்கேன். அடுத்த ஒரு ஸ்டாக் காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து PCBL அப்படிங்கிற அந்த ஸ்டாக்கு. இதை நான் என்ன கொடுத்துருந்தேன்னா 160க்கு மேலே போய் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா 180 and 225 இந்த 2 லெவலும் சான்சஸாக வரும் அப்படின்னு சொல்லி அப்போ சொல்லியிருந்தேன். பட் அது கீழே சப்போர்ட் வந்து 153ன்ற மாதிரி அதையும் கொடுத்துருந்தேன். அது ஒரு தடவை பிரேக் ஆகி கிட்டத்தட்ட அந்த 180க்கு போயிட்டு அங்கேருந்து திரும்பி வந்து இந்த 153ல் மறுபடியும் சப்போர்ட் எடுத்து 160 கட் பண்ணும்போது மறுபடியும் போய் அந்த 180 கட் பண்ணிடுச்சு. அதையும் தாண்டி 225 போனது மட்டும் இல்லாமல் அதை தாண்டி எங்கே போயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட மேலே 325 வரைக்கும் போயிடுச்சு. நான் வந்து அதுக்கப்புறம் அதை வந்து நான் எடுத்து யாருக்குமே உங்களுக்கும் அதை வந்து இது பண்ணலை. அதே சமயத்தில் நானும் அதுக்கு மேலே ஃபாலோ பண்ணலை. கீழே அந்த 160ல் பை பண்ணி எனக்கு அதுக்கு மேலே அந்த லெவலில் கொடுத்ததே போதும்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து போயிட்டு இப்போது இந்த கரெக்ஷனில் மறுபடியும் எங்கே வந்து சப்போர்ட் எடுத்திருக்குன்னு பாருங்கள். இந்த வாரம் கடைசியில் நம்ம எங்கே ரெசிஸ்டன்ஸாக கொடுத்தோமோ அதே 225ல் வந்து சப்போர்ட்டாக எடுத்து நின்றுருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். இன்கேஸ் இந்த 225 மறுபடியும் பிரேக் ஆச்சுன்னா 180க்கு வந்துடும். இல்லை இந்த 225 சப்போர்ட்டாக எடுத்து திரும்பிச்சு அப்படின்னா
மறுபடியும் அந்த 325 நோக்கி சின்ன சின்ன மூமெண்ட்டாக கொடுத்து போய் சேரலாம். ஸோ இதுதான் இப்படி தான் நம்ம ஸ்டாக்ஸுகளில் இப்போ ஒரு சப்போர்ட் லெவலுக்கு நிறைய ஸ்டாக்ஸ், இது மட்டும் இல்லை நிறைய ஸ்டாக்ஸுகள் கரெக்ஷன் ஆகி வர்றதை நம்ம பார்க்க முடியும். ஒரு பெரிய ஸ்டாக்கை ஒரு 2-3 பதிவுகளுக்கு முன்னாடி கொடுத்ததுன்னு நினைக்கிறேன், அதையும் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஸ்டாக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா 1465க்கு மேலே க்ளோசிங் இருக்கும்போது 1740 2150 இதனுடைய வாய்ப்புகளாக நான் சொல்லியிருந்தேன். அதாவது 2 ரெசிஸ்டன்ஸுகளாக நான் சொல்லியிருந்தேன். இந்த 2 ரெசிஸ்டன்ஸுக்குமே போயிடுச்சு. கிட்டத்தட்ட நம்ம 2150 போட்டோம், 2221 வரைக்கும் மேலே போயிட்டு வந்திருக்கு. இது இவ்வளோ பெரிய ஸ்டாக்கில் இந்த மூமெண்ட்டுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த வாரத்திலேயே அதற்கு மேலே க்ளோசிங் கொடுக்கல, 150 கீழே தான் கொண்டாந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 2034 தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே அது ஸ்ட்ராங்காக போகிறதுக்கு தன்னை அடுத்து தயார்படுத்திக்கல அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் கேண்டில் புரிய வைக்குது. அதனுடைய இம்பேக்ட் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். திருப்பி கடன்னு இறங்கி 1740க்கு கீழேயும் 1560 கிட்டத்தட்ட நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அந்த இடத்துக்கு ஒரு 100 ரூபா முன்னாடி இப்போ நின்றுருக்கு. இது அவ்வளோதான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. 1740 கீழே மறுபடியும் இறங்கி வரும்போது இந்த 1465 அடுத்த வாரம் கூட டச் பண்ணலாம். இல்லை அது அவ்வளோ தூரம் கீழே இறங்கி வந்தால் கூட அது க்ளோசிங் எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1748. அதாவது நம்ம கொடுத்த அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே கொண்டு போய் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அந்த இடத்துலையே ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பிச்சுன்னா மறுபடியும் அது 2150 நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை இன்னொரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு எடுத்து காமிச்சிக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டாக்கும் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு கொடுக்குறோங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய உதாரணங்கள். இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு இது ஒரு நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ இன்கேஸ் இந்த 3 மாதத்துக்குள்ள மார்க்கெட் ஒரு பெரிய கரெக்ஷன்ஸ் வர மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா பயப்படாதீங்க. இந்த சப்போர்ட் லெவல்ஸ் எல்லாம் பேசிக்காக நீங்கள் வரைஞ்சி அதை வச்சுக்கிட்டு நல்ல ஸ்டாக்குகளில் நீங்கள் ஆவரேஜ் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணலாம். என்ன முடியுமோ அதை செஞ்சு வச்சுக்கலாம். ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் சரி மறுபடியும் அது தன்னுடைய பயணத்தை தொடர தான் செய்யும். ஏன்னா நம்ம ஒரு மோசமான எக்கானமி நம்மளது கிடையாது. ஓரளவுக்கு வேர்ல்டு லெவலில் நமக்கு நல்ல ஒரு இது இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனாலும் கூட இது ஒரு சின்ன சென்டிமெண்ட்ஸ், இந்த எலெக்ஷன் டைமில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சென்டிமெண்ட்ஸ். ஸோ இந்த சென்டிமெண்ட்டு அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மிஸ் பண்ண ஸ்டாக்குகளில் நம்ம மறுபடியும் ஒரு என்ட்ரி கொடுக்கறதுக்கோ, இல்லை நமக்கு பிடித்த ஸ்டாக்குகளில் நம்ம ஏற்கனவே விற்றுட்டோம்னா மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கும் ஒரு வாய்ப்புகளாக இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால நான் இதெல்லாம் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன். கொஞ்சம் டைம் எடுத்து இன்றைக்கி வெறும் ஸ்டாக்குகளாக சொல்லாமல் இந்த மாதிரி எடுத்து சொன்னதுக்கு காரணம், இந்த வாரம் பிரேக் அவுட் வாய்ப்புகள் தரக்கூடிய பங்குகள் எதுவுமே கிடையாது. எல்லாம் ஒரு 500 பாயிண்ட் கரெக்ஷன்லேயே ஏற்கனவே மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் அதிகமாக அடிச்சிட்டதுனால நமக்கு இப்போ நான் எடுத்து காமிச்சதே உங்களுக்கு ஒரு பெரிய உதாரணம். அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். எல்லாமே நம்ம செக்டார் வைஸாக நம்ம போன வீடியோவில் இப்போது இன்றைக்கி காலையில் போட்டிருக்கேன் அந்த வீடியோவை. அதை எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் ஒவ்வொரு செக்டாரும் எப்படி விழுந்திருக்கு அப்படிங்கிறத. அதை பார்த்தா தான் தெரியும். ஏன்னா நிறைய பேர் அதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியல. ஸ்டாக்கு செக்மெண்ட்டில் நான் போட்டேன்னா ஒரு 4-5 பேர் அட்லீஸ்ட் கமெண்ட்டில் வந்துடுறீங்க. பட் நான் இண்டெக்ஸை பற்றி போடுறத யாரும் பெருசாக கண்டுக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களால் ஒரு மார்க்கெட்டினுடைய டைரக்ஷன் கண்டுபிடிக்க முடியும். மார்க்கெட் கீழே வந்தாலும் ஒரு பதட்டம் இல்லாமல் இருக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு புரியுதோ பிடிக்கலையோ என்னுடைய கடமைக்கு நான் அதை போட்டுக்கிட்டே இருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதில் சரி ரைட் மார்க்கெட் இப்படி தான் போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. நீ கொஞ்சம் கிளாஸ் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் லெங்க்தராகவே நான் பேசியிருக்கேன். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு அது ஒரு சிரமமாக கூட இருக்கலாம். இருந்தாலும் கூட என்னுடைய மனசுக்கு அது ஒரு கடமையாகப்பட்டு நான் இந்த தடவை சொல்லியிருக்கேன். ஸோ வாய்ப்புகள் அடுத்த வாரம் கொஞ்சம் ஸ்டெடியாகி மார்க்கெட் திரும்பிச்சுன்னா பிரேக் அவுட் தரக்கூடிய ஸ்டாக்குகள் எது வந்தாலும் நம்ம ஷேர் பண்ணலாம். பட் இப்போது நமக்கு இந்த சப்போர்ட் லெவல்ஸில் கிடச்சிருக்க சில ஸ்டாக்குகளை மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்து உங்களுக்கு பர்சனலாக பிடிச்ச ஸ்டாக்குகளை கூட இந்த மாதிரி திரும்பி நிற்கிதுன்னா
ஏதாவது கீழே வந்திருக்கக்கூடிய ஸ்டாக்குகளில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஈஸியர் மெத்தடாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை எடுத்து போட்டு சொல்லியிருக்கேன். பார்க்கலாம் வரக்கூடிய வாரத்தில் எப்படி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத. தொடர்ந்து இந்த வாரம் மார்க்கெட் எப்படி செயல்படுதுன்றதை பார்த்துட்டு வீக்கெண்டில் என்னுடைய வீடியோஸ் மூலமா உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.